ஹலோ கைஸ். போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னு சொன்னால் ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாரி பார்த்தோம். லெவல் 0ல ஒரு ஹெச்டிஎம்எல்னா என்ன, வெப் டெவலப்மெண்ட்னா என்ன, சில விஷயங்களை நம்ம என்ன செஞ்சோம் சொன்னால் டவுன்லோட் பண்ணோம். விஎஸ் கோட்லாம் டவுன்லோட் பண்ணோம், ஓகேங்களா? இந்த லெவலில் நம்ம என்ன பார்க்க போனோம்னு சொன்னால் லெவல் 1ல வந்திருக்கோம். இதில் வந்து ஹெச்டிஎம்எலோட சில பேசிக்கான விஷயங்களை பற்றி பார்ப்போம். நம்ம அதிகமாக பேச தேவையில்ல. நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னால் ஸ்ட்ரைட்டாக நம்ம பாடத்துக்குள்ளே போயிடலாம் வாங்க. இப்போ நம்ம லெவல் 1ல வந்திருக்கோம். லெவல் 1ல HTML பேசிக்ஸை பற்றி பார்ப்போம். எப்படி லெவல் 0ல நம்ம 2 செக்ஷன் ஆக்கியிருந்தோமோ அதே போல் லெவல் 1லேயே 2 செக்ஷன் ஆக்கியிருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங் அப், ரெண்டாவது வந்து பேசிக்ஸ் ஆஃப் HTML. ஸ்டார்டிங் அப்பில் ஃபஸ்ட்டு என்ன செஞ்சுருக்கோம்னு சொன்னால் ஃபஸ்ட்டு ஃபைல் யூஸிங் டெக்ஸ்ட் எடிட்டர். நம்ம இந்த ஐடி வந்து டவுன்லோட் பண்ணோம் இல்லையா போன வீடியோவில், விஎஸ் கோடை வந்து டவுன்லோட் பண்ணோம். இந்த ஐடி தான் நமக்கு ரொம்ப கம்பல்சரியாக கோடு எழுத அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கிடையாது. நீங்கள் உங்கள் சிஸ்டமில் இருக்க நார்மல் டெக்ஸ்ட் எடிட்டரோ ஒரு நோட் பேடையோ நீங்கள் ஓப்பன் பண்ணி என்ன செய்யலாம்னு சொன்னால் அதில் உங்கள் கோடை எழுதி அதோடைய அவுட்புட்டை கூட நீங்கள் உங்களுடைய ப்ரௌசரில் நீங்கள் அவுட்புட்டை பார்த்துக்கலாம். ஐடி வந்து நமக்கு கிரியேட் பண்ணது வந்து நம்மளுடைய ஒரு ஈஸியான வேலையை வந்து ஈஸியாகிறதுக்காக கிரியேட் பண்ணது, ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னால் அந்த ஐடியா நம்ம நோட் பேடில் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அது ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னால் ஒரு ஃபோல்டரை நம்ம டெஸ்க்டாப்பில் கிரியேட் பண்ணிக்கலாம். அதில் வந்து அதுக்கப்புறம் நோட் பேடை ஓப்பன் பண்ணி அதில் ஒரு ஒரு கோடை காப்பி பண்ணி நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் அதை வந்து அந்த ஒரு ஃபைலை சேவ் பண்ணுறேன், ஓகேங்களா? அதுக்கு வந்து index.html அப்படின்னு சொல்லி நான் பேர் கொடுத்து அந்த ஃபைலை நான் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணி அதோட அவுட்புட் வந்து எப்படி வருதுன்னு சொல்லி அந்த சின்ன ப்ராஜெக்டை நம்ம செய்வோம். அதுக்கு என்ன 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 செய்ய போகுதுன்னு சொன்னால் என்னுடைய டெஸ்க்டாப்பில் ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த ஃபோல்டருக்கு வந்து லேர்ன் HTML அப்படின்னு நான் பேர் கொடுத்துறேன், ஓகேங்களா? அடுத்து நம்ம என்ன செய்வோம்னு சொன்னால் நம்ம உங்களோட சிஸ்டமில் இருக்க நோட் பேடை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் என்னுடைய நோட் பேடில் ஆல்ரெடி ஒரு கோடை நான் காப்பி பண்ணி வச்சுருக்கேன். இது எப்படி வந்தது, ஏது வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பின்னாடி பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பாடிக்குள்ளே H1 இருக்கா, H1ன்னு சொன்னால் ஹெட்டிங், ஓகேங்களா? அந்த ஹெட்டிங்குள்ளே நான் ஒரு கண்டென்ட்டை எழுதியிருக்கேன். என்ன கண்டென்ட்னு சொன்னால் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் கோட் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டென்ட்டை எழுதியிருக்கேன், ஓகேங்களா? இந்த ஃபைலை வந்து நான் சேவ் பண்ணுறேன். எங்கே சேவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து டெஸ்க்டாப்பில் ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணோமா அந்த ஃபோல்டருக்குள்ளே நான் இந்த ஃபைலை கிரியேட் பண்ணுறேன். அந்த ஃபைலுக்கு வந்து நான் ஒரு நேம் கொடுக்குறேன். என்ன நேம்னு சொன்னால் index.html அப்படின்னு சொல்லி பேர் கொடுத்துட்டு ஆல் ஃபைல்ஸ்ன்னு கொடுக்குறேன். index.htmlன்னு சொல்லி நான் ஏன் சேவ் பண்ணுறேன்னு சொல்லி நான் பின்னாடி சொல்கிறேன், ஓகேங்களா? சேவ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அந்த ஃபோல்டருக்குள்ளே நம்ம போனோம் அப்படின்னு சொன்னால் உள்ளே அந்த ஃபைல் இருக்குது. இந்த ஃபைலை நம்ம கிளிக் பண்ணோன்னு சொன்னால் நம்மளுக்கு அது ப்ரௌசரில் கூட்டிக்கிட்டு போய் நம்மளுடைய அவுட்புட்டை அதை காட்டும், ஓகேங்களா? நான் கிளிக் பண்ண உடனே என்ன ஆயிடுச்சு, அவுட்புட் வந்துடுச்சு பாருங்க. இதுதான் ப்ரௌசருடைய வேலை. நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, ப்ரௌசர் வந்து 2 வேலை செய்யுதுன்னு சொல்லி. என்ன வேலை செய்யுது? ஒண்ணு கிளிக் பண்ண உடனே சர்வருக்கு போய் அதோடைய ஃபைல்ஸ் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்குது. இது என்ன செஞ்சிருக்குன்னு சொன்னா, அதுக்கப்புறம் ரெண்டர் பண்ணி அந்த ஃபைல வந்து அது அவுட்புட்டா குடுக்கும், ஓகேங்களா? அதுல வந்து நம்ம பார்த்தோம். நம்ம நோட் பேட்ல அவ்ளோ விஷயங்கள் இருந்தது. கரெக்ட்டா இத மட்டும் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் கோட மட்டும் என்ன செய்யுதுன்னு சொன்னா, அது அவுட்புட்டா எடுத்து குடுக்குதுன்னு சொன்னா, இதுதான் ரெண்டரிங் பண்ணி அதோடைய அவுட்புட்டா நமக்கு எடுத்து காட்டுது, ஓகேங்களா? கங்ராச்சுலேஷன்ஸ், நீங்க என்ன செஞ்சீங்கன்னு சொன்னா, உங்களுடைய ஃபர்ஸ்ட் கோட நீங்க எழுதிட்டீங்க. வீடியோ மட்டும் பார்க்காதீங்க. சைட் பை சைட் கோட் பண்ணுங்க. அப்படின்னா மட்டும் தான் கத்துக்க முடியும். உங்களுடைய ஃபர்ஸ்ட் கூட நீங்க எழுதிருக்கீங்க. கங்ராச்சுலேஷன்ஸ், ஓகேங்களா? ஸோ வாங்க நோட்ஸ்குள்ள மறுபடியும் போவோம். ஓகேங்களா? செஞ்சாச்சு. நம்ம நோட் பேட ஓப்பன் பண்ணி அதில ஃபைல கிளிக் பண்ணி அதில ப்ரௌசர்ல ஓப்பன் பண்ணி நம்ம பார்த்துட்டோம், ஓகேங்களா? இப்போ ஒரு விஷயம் நம்ம பார்ப்போம். இந்த நீங்க டாட் HTML ஒண்ணு இருக்கு. டாட் HTML ஒண்ணு இருக்கும். 2மே என்னன்னு சொன்னா ஒரே எக்ஸ்டென்ஷன்ஸ் தான். இது 2க்கும் ஒரே வேல்யூ இருக்கு. இது டாட் HTML தான் மோஸ்ட்டா காமனா யூஸ் பண்றாங்க. எல்லா ப்ரௌசர்லயும் அதுதான் ஒர்க் ஆகுது, ஓகேங்களா? வைட்ல இதுதான் என்ன செய்யுதுன்னு சொன்னா சப்போர்ட் பண்ணுது. டாட் HTML அப்படின்னு சொல்லி சேவ் ஆகியிருக்கும். நீங்க இந்த டாட் HTML எங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா, சில கம்மியான இடத்துல தான் பார்ப்பீங்க. அது வந்து ஒரு ஓல்டு சிஸ்டம்ல அது வந்து ஒரு காம்பேட்டிபிலிட்டிக்காக வேண்டி டாட் HTML அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. டாட் HTML எப்படி ஒர்க் ஆகுதோ, அதே போல தான் இந்த டாட் HTMலும் ஒர்க் ஆகும். ஏன் சொல்லப்படுதுன்னு சொன்னா, நீங்க பார்த்து கன்ஃப்யூஸ் ஆயிடக்கூடாது. டாட் HTMல்னு இருக்கே அப்படின்னு சொல்லி கன்ஃப்யூஸ் ஆயிடக்கூடாது. 2த்துக்குமே ஒண்ணு தான். 2த்துக்கும் ஒரே வேல்யூ இருக்கு, ஓகேங்களா?
இப்போ நம்ம அந்த ப்ராஜெக்ட்டை நம்ம ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் இல்லையா, நோட் பேடுடைய ப்ராஜெக்ட்டை நம்ம இப்போ அதை என்ன செய்வோம்னு சொன்னால் நம்மளோட விஎஸ் கோடில் அதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். விஎஸ் கோட் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அதில் வந்து இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி டவுன்லோட் பண்ணி பார்ப்போம். என்னோட விஎஸ் கோடை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னால் எனக்கு வந்து ஆல்ரெடி இங்கே வந்து நான் ஓப்பன் பண்ணி வச்சிருந்தனால எனக்கு இந்த லேர்ன் HTML அப்படின்ற ஃபோல்டரும் ஓப்பன் ஆகிருக்கு, அதோடைய ஃபைலும் ஓப்பன் ஆயிடுச்சு. நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் இங்கே இங்கே போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஓப்பன் ஃபோல்டர்னு சொல்லி காட்டும், அதை கிளிக் பண்ணுங்கள். இல்லைன்னு சொன்னால் இந்த ஃபைலில் போயிட்டு இங்கே ஓப்பன் ஃபோல்டர் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா கூட அந்த ஃபோல்டர் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ நான் index.html கிளிக் பண்ணோன்னு என்ன ஆயிடுச்சு, அதுக்குள்ளே இருக்க கண்டென்ட்லாம் இங்கே வந்துடுச்சா, நான் அந்த ஃபைலில் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, காப்பி பண்ணி வச்சுருந்தோம், அதெல்லாம் இங்கே வந்துடுச்சு பாருங்கள். ஹெட்டிங் மட்டும் தனியாக தெரியுது பாருங்கள், அந்த கண்டென்ட் மட்டும் தனியாக தெரியுது. இப்போ இதோடைய அவுட்புட்டை நம்ம வந்து ப்ரௌசரில் பார்க்கணும். ஓகேங்களா? இங்கேருந்து நம்ம எப்படி அந்த ப்ரௌசரில் நம்ம பார்க்குறது அப்படின்னு சொன்னால் ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் ஓப்பன் வித் லைவ் சர்வர் இருக்கா, இந்த லைவ் சர்வரை கொடுத்தீங்கன்னு லோக்கலாக உங்களுக்கு ப்ரௌசரில் ஓப்பன் ஆகி வந்துடும். ஓகேங்களா? ப்ரௌசரில் ஓப்பன் ஆகி வந்துடுச்சா, அதை பாருங்கள். இந்த 127.0.0.1 இருக்கா, இது வந்து லோக்கல் ஐபி அட்ரஸ். ஓகேங்களா? இந்த 5500 இருக்கே, இது வந்து போர்ட் நம்பர். ஓகேங்களா? நம்மளோட ஃபைல் வந்து index.html இங்கே காட்டிடுச்சு. ஓகேங்களா? இப்படி தான் நம்மளுடைய கோடை வந்து அவுட்புட் பண்ணி இதோட அவுட்புட்டை வந்து நம்ம இப்படி தான் பார்க்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பார்ப்போம்னு சொன்னால் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் index.html. நம்மளுடைய ஃபைலுக்கு வந்து நம்ம index.html அப்படின்னு சொல்லி பேர் கொடுத்தோம். ஏன் அந்த பேரை கொடுக்கணும், அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து நீங்கள் google.com அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்க. இப்போ google.com கொடுத்தீங்கன்னு சொன்னால் அதில் ஏகப்பட்ட ஃபைல் இருக்கும். HTML ஃபைலே ஏகப்பட்டது இருக்கும். நீங்கள் ஒரு வெப்சைட்டு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அதில் ஏகப்பட்ட ஒரு .html உடைய பேஜ் இருக்கும். அதுலேருந்து ஃபஸ்ட்டு பேஜை எப்படி அது அந்த ரூட் டைரக்டரியில் என்ன செஞ்சதுன்னா எல்லா ஃபைல்ஸும் போய் ஆட் ஆகிருக்கும். அதுலேருந்து ஃபஸ்ட்டு ஃபைலை அதை கம்ப்யூட்டரில் எப்படி எடுக்கும் அப்படின்னு சொன்னால் எப்போ நீங்கள் index.html அப்படின்னு கொடுக்குறோம், இது வந்து வேறு பேர் கூட கொடுக்கலாம். ஆனால் index.html அப்படின்னு கொடுக்கும்போது அது வந்து நல்ல ஒரு ஈஸியாக இருக்கும், அது வந்து எடுத்து நமக்கு கொடுக்கறதுக்காக வேண்டி. ஸோ அதனால தான் என்ன செய்யுதுன்னு சொன்னால் நம்ம ஃபைல்ஸ்லாம் ரூட் டைரக்டரியில் இருக்கும், அதில் index.html ஃபைல் தான் ப்ரைமரி ஃபைலாக அது என்ன செய்யுன்னு சொன்னால் அது நமக்கு எடுத்து index.html அப்படின்னு கொடுக்கும்போது அது ப்ரைமரி ஃபைலாக அதை கன்சிடர் பண்ணி அதை நமக்கு எடுத்து கொடுக்கும். ஓகேங்களா? அதே போல் எஸ்இஓட பாயிண்ட் ஆஃப் வியூவில் index.html ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஏன்னு சொன்னால் எஸ்இஓட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது என்ன செய்யுன்னு சொன்னால் நமக்கு எந்த ஃபைல் வந்து ஃபஸ்ட்டு காட்டணும் அப்படின்னு சொல்லி அது எஸ்இஓவில் ரேங்க் ஆகி முன்னாடி வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் index.html அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது நம்மளுடைய வெப்சைட்டோடைய ஃபஸ்ட்டு ஃபைலை வந்து அது கரெக்டாக எடுத்து வெளியே கொடுத்துரும். எஸ்இஓலையும் ரேங்க் ஆகிறதுக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் ப்ரொவைட்ஸ் யூனிஃபார்ம் ஸ்டார்டிங் பாயிண்ட் அக்ராஸ் சர்வர்ஸில் ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கிறதுக்கு இந்த index.html அப்படின்ற இந்த வார்த்தை வந்து நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே போல் serves as fallback when no file is specified in URL. இப்போ வேறு ஃபைல்ஸ்லாம் இருக்குது, இந்த வேறு ஃபைலுக்கு நம்ம போய் கிளிக் பண்ணணும், அந்த ஃபைல்ஸ் உனக்கு இந்த வெப்சைட்லேருந்து வேணும் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணும்போது அதில் ஏதாவது எரர்ஸ் இருக்குன்னு சொன்னால் அது என்ன செய்யுன்னு சொன்னால் குறைஞ்சபட்சம் இந்த ஃபைல் வந்து இப்போதைக்கு என்கிட்ட இல்லை, குறைஞ்சபட்சம் நான் என்ன செய்யுதுன்னு சொன்னால் என்னுடைய இண்டெக்ஸோடைய அந்த ஃபைலை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி index.htmlக்கு இது வந்து கன்வெர்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதையும் நம்ம பார்த்து முடிச்சாச்சு. நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் லெவல் 1ல் செகண்ட் செக்ஷனை தான் பார்க்க போகிறோம், பேசிக்ஸ் ஆஃப் HTML. இந்த செக்ஷனில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் வாட் ஆர் டேக்ஸ். இப்போ நீங்கள் HTML எடுத்துட்டிங்கனாலே அது உள்ள ஃபுல்லாக டேக்ஸ் தான் இருக்கும். அந்த டேக்ஸ் தான் என்ன செய்யுதுன்னா வெப்சைட்டையே க்ரியேட் பண்ணுது. ஓகேங்களா? அது உள்ளே இருக்கிறது எல்லாமே என்னன்னு சொன்னால் அது டேக்ஸ். அது அந்த டேக்ஸ் எப்படி ஓப்பன் ஆகுது க்ளோஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இங்கே ஒரு ஸ்விட்ச் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து ஒரு ஓப்பனிங் டேக் இருக்குது. என்ன ஓப்பனிங் டேக்னு சொன்னால் இங்கே ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் ஆகிருக்கா, உள்ள பீன்ற லெட்டர் இருக்குது, ப்ராக்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. இது என்னன்னு சொன்னால் ஒரு ஓப்பனிங் டேக். இந்த டேகுக்குள்ள கண்டென்ட்னு ஒன்று இருக்கும். அந்த கண்டென்ட் வந்து க்ளோஸ் ஆகணும்னு சொன்னால் அந்த டேக் வந்து க்ளோஸ் ஆகணும். அந்த டேக் எப்படி க்ளோஸ் ஆகுதுன்னு பாருங்கள். ஒரு ப்ராக்கெட் அதே போல் இருக்குது, அங்கே ஒரு ஸ்லாஷ் வருது, அதே பீன்ற லெட்டர் வருது, அங்கே ப்ராக்கெட் வந்து க்ளோஸ் ஆகுது.
இப்படி இருந்ததுன்னு சொன்னா அதுக்கு பேர் வந்து க்ளோசிங் டேக். இந்த ஓப்பனிங் டேக் உள்ள ஒரு கன்டென்ட் ஒரு டேக் க்ளோஸ் ஆகுது. இதுக்கு பேர் என்ன உள்ள இருக்கிற கன்டென்ட் இதுக்கு பேர் என்ன சொன்னா இது ஃபுல்லா சேர்த்து எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இதுதான் ஓப்பனிங் டேக், க்ளோஸ் டேக். இதுக்குள்ள இருக்கிறது தான் கன்டென்ட். இது ஃபுல்லா சேர்ந்ததுக்கு பேரு ஒரு எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன சொல்றாங்க சொன்னா டேக்ஸ் கேன் கண்டெயின் கண்டென்ட் ஆர் அதர் HTML டேக்ஸ். இந்த டேக்ஸ்க்குள்ள வெறும் கண்டென்ட் அப்படின்ற இந்த விஷயம் மட்டும் இருக்காது. உள்ள இதே போல பல டேக்ஸ் வரலாம். நிறைய டேக்ஸ் வரலாம். அதான் நான் முன்னாடி ஹிரார்கி அப்படின்ற ஒரு கான்செப்ட் படிச்சோம் இல்லையா? ஒரு முப்பாட்டன், பாட்டன், தாத்தா அப்படின்ற மாரி ஒரு கிராண்ட் பேரண்ட் எலிமெண்ட், அதுக்குள்ள ஒரு பேரண்ட் எலிமெண்ட், அதுக்குள்ள சைல்டு எலிமெண்ட்ற மாரி இந்த எலிமெண்ட்டுக்குள்ள இன்னொரு நீங்க நிறைய டேக்ஸ் வரலாம். அந்த டேக்ஸ்க்குள்ள நிறைய கண்டென்ட் இருக்கலாம். அததான் சொல்றாங்க. டேக்ஸ்ல நிறைய கன்டென்ட் மட்டும் இல்லாம உள்ள நிறைய டேக்ஸ் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகி இருக்கலாம். அப்படி கூட வரும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த டேக்ஸ் வந்து எதை டிஃபைன் பண்ணுது அப்படின்னு சொன்னா, இது வந்து எலமெண்ட்ஸ் டெக்ஸ்ட், இமேஜ், லிங்க்ஸ் அப்படின்ற எலமெண்ட்ஸ் எல்லாம் டிஃபைன் பண்றதுக்கு இந்த டேக்ஸ் வந்து யூஸ் ஆகுது. ஓகேங்களா? அடுத்து வந்து எமெட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. இதை வச்சு நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னா, இந்த கான்செப்டை கொண்டு ஒரு இந்த எஸ்கலேட்டரி மார்க் இருக்கு இல்லையா? இதை வச்சு நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னா, ஒரு கோடையே ஜெனரேட் பண்ணலாம். ஒரு ஓப்பனிங் கோடை நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னா, ஜெனரேட் பண்ணலாம். அது எப்படி செய்யலாம்ன்றத நம்ம பார்க்கலாம் வாங்க. நான் என்ன செய்றேன்னு சொன்னா, இதெல்லாம் டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் பண்ணிட்டு, இப்ப நான் என்ன செய்றேன்னு சொன்னா, எஸ்கலேட்டரி மார்க்க நான் டைப் பண்ண உடனே என்ன காட்டுது பாருங்க. இங்க அப்படியே ஆட்டோ கம்ப்ளீட் மாரி ஒரு காட்டுது. நான் என்ன செய்றேன், இந்த கோட ஆட்டோ கம்ப்ளீட் பண்ணிடவா? அப்படின்ற மாரி கேட்குது. நான் இப்போ என்டர் எனக்கு பண்ணிடு அப்படின்னு சொல்லி என்டர் தட்டுன உடனே என்ன ஆகுது? பாருங்க ஆட்டோ கம்ப்ளீட் பண்ணி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கோடே நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த கோடு வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷனாக வேண்டி இந்த கோடே நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அது வந்து வெறும் அந்த எஸ்கலேட்டரி மார்க் வச்சு மட்டும் நீங்க பண்ணலாம். பாருங்க எஸ்கலேட்டரி மார்க்க நான் வைக்கிறேன், என்டர் தட்டுறேன். அந்த கோடு வந்து நமக்கு ஜெனரேட் ஆகி நமக்கு வந்துடுச்சு. ஸோ இது வந்து ஒரு ரொம்ப ஈஸியான விஷயம் இல்லையா? நமக்கு இந்த VS கோட்ல அத தான் சொல்றாங்க. இந்த கான்செப்ட்ட நான் படிச்சுட்டேன். அடுத்து என்ன சொல்லுவேன், இப்போ இங்க பாருங்க, இந்த கோடு ஜெனரேட் ஆயிடுச்சு இல்லையா? இதெல்லாம் என்னன்னு சொல்லி நமக்கு தெரியலையேல்ல. இது என்ன டாக் டைப்ன்னு போட்டிருக்கு, HTMLன்னு எழுதியிருக்கு, HTML இருக்கு, ஹெட்ன்னு இருக்கு, பாடின்னு இருக்கு. ஒண்ணும் நமக்கு விளங்கல இல்லையா? இதெல்லாம் என்னன்னு சொல்லி நாம இப்போ பார்க்கலாம் வாங்க. இப்போ அங்க என்னென்ன லெட்டர்ஸ் இருக்கோ அதேதான் இங்கேயும் இருக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து இந்த டாக் டைப் HTML அப்படின்னு இருக்கா? டாக் டைப் HTML இந்த டாக் டைப் வந்து எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா HTML ல பாருங்க HTMLன்னு ஒண்ணு ஒரு பிராக்கெட் ஓப்பன் ஆகி HTMLன்னு சொல்லி ஒரு பிராக்கெட் இருக்கு. அதே HTML இங்க பாருங்க க்ளோஸ் ஆகியிருக்கா? ஸ்லாஷ் போட்டு க்ளோஸ் ஆகியிருக்கு. அப்படின்னா என்னன்னு சொன்னா, இது வந்து ஒரு எலமெண்ட். ஓகேங்களா? பிராக்கெட் ஓப்பன் ஆகி ஒரு டேக் இருக்கு. க்ளோஸ் ஆகி ஒரு டேக் இருக்கு. அப்ப எதுன்னு சொன்னா ஒரு எலமெண்ட். அந்த எலமெண்ட்குள்ள என்ன இருக்கு பாருங்க. நெறைய டேக்ஸ் இருக்கு. இதுதான் நம்ம முன்னாடி பார்த்தோம். ஓகேங்களா? ஒரு எலமெண்ட் இதுதான் ஒரு கிராண்ட் பேரண்ட் எலமெண்ட்னு சொல்லலாம். இந்த எலமெண்ட்டுக்குள்ள தான் எல்லாமே வரும். இப்ப இதுல நமக்கு டாக் டைப் எத டிஃபைன் பண்ணுதுன்னு சொன்னா, டிஃபைன் த HTML வெர்ஷன். இது வந்து எந்த வெர்ஷன டிஃபைன் பண்ணுதுன்னு சொன்னா HTML5. அந்த HTML தான் நம்ம இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ ரீசென்ட்டா லேட்டஸ்ட்டா வந்த HTML வச்சு அதுதான் மேக்ஸிமமா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த HTML5 ஆன மாடர்ன் சின்டாக்ஸ் ஆன அந்த HTML வெர்ஷன இந்த டாக் டைப் இந்த வேர்ட் வந்து டிஃபைன் பண்ணுது. ஓகேங்களா? அதேபோல HTML என்னன்னு சொன்னா, இந்த HTML-க்குள்ள தான் நம்ம எல்லாமே எழுதப் போறோம். இந்த HTML-க்குள்ள இருக்கிற எல்லா டேக்ஸும் இந்த டேக்ஸ் தான் என்னன்னு சொன்னா, அது ஒரு வேல்யூவான டேக்ஸு. அத கொண்டு தான் ஒரு வெப்சைட்டே கிரியேட் ஆகும். ஓகேங்களா? அப்ப என்ன சொல்றாங்க? HTML பேரண்ட் ஆஃப் ஆல் HTML டேக்ஸ். உள்ள என்னென்ன HTML டேக்ஸ் இருக்கோ, அது எல்லாத்துக்கும் ஒரு பேரண்ட் யாருன்னு சொன்னா, இந்த HTML டேக்ஸ். ஓகேங்களா? நான் அத இங்க சொல்ல வேண்டியது நான் இங்க சொல்லிட்டேன்னு நெனைக்கிறேன். இங்க இருந்து அது ஓப்பன் ஆகுது HTML டேக். ஓகேங்களா? பேரண்ட் ஆஃப் ஆல் HTML டேக்ஸ் ஆர் ரூட் எலிமெண்ட். இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, ரூட் எலிமெண்ட் அப்படின்னு சொல்லி பேர் சொல்லுவாங்க. இந்த HTML டேக்குள்ள எத்தன டேக் இருக்கோ, அது எல்லாமே என்னன்னு சொன்னா, ஒரு சைல்டு எலிமெண்ட் தான். இதுதான் என்னன்னு சொன்னா, ஒரு பேரண்ட் எலிமெண்ட். ஓகேங்களா? அப்போ அடுத்தது என்ன சொல்றாங்க? ஹெட் அப்படின்னு சொல்றாங்க. ஹெட் என்னன்னு சொன்னா, பேரண்ட் ஆஃப் மெட்டாடேட்டா டேக்ஸ். இப்போ மெட்டாடேட்டானா அப்படின்னா என்னன்னு சொன்னா, இப்போ நம்ம பார்ப்போம் மெட்டாடேட்டானா, இப்போ நீங்க ஒரு டிவி வாங்குறீங்க. அந்த டிவி வாங்கும்போது என்ன செய்யுதுன்னு சொன்னா, கூடவே ஒரு புக்லெட் குடுக்குறாங்களா? அந்த புக்லெட்ல என்ன இருக்கும்? அந்த டிவிய பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதுதான் டிவியோட மெட்டாடேட்டா. அதேபோல நீங்க கம்ப்யூட்டர் சயன்ஸ் அப்படின்னு ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, அதுல இருக்கிறது எல்லாமே டேட்டா தானே.
அப்போ அந்த டேட்டாவோட டேட்டா. இப்போ இந்த பாடிக்குள்ள தான் பொதுவா எல்லா கன்டென்ட்டும் இருக்கும். இந்த கன்டென்ட்டோட அந்த மெட்டா டேட்டாவ தான் இது வந்து டிஃபைன் பண்ணும். ஒரு அட்வர்டைஸ் மாரி பண்ணும். இந்த கன்டென்ட்டுக்குள்ள என்ன இருக்கு? அப்படின்ற அந்த அந்த டேட்டாவ தான் என்ன செய்யும்னு சொன்னா, இது வந்து டிஃபைன் பண்ணும். இந்த ஹெட்ன்ற இந்த டேக் வந்து. இந்த ஹெட்ன்ற டேக்குள்ள டிஃபால்ட்டாவே ஒரு டேக் இருக்கும். அது என்னன்னு சொன்னா டைட்டில் அப்படின்ற டேக் இருக்கும். இந்த டைட்டிலுக்குள்ள என்ன பேர் இருக்கோ, இதுதான் டைட்டில் ஆஃப் த வெப் பேஜ். ஓகேங்களா? இப்ப நாங்க பாருங்க. இங்க இருக்கா டைட்டில்ன்னு இருக்கா? டைட்டில்ல டாக்குமெண்ட் அப்படின்ற பேர் இருக்கு. இந்த டாக்குமெண்ட் நமக்கு எங்க தெரியும்னா, லைவ் சர்வர்ல ஓப்பன் பண்றேன். நீங்க பாருங்க. இங்க மேல தெரியுதா? டைட்டிலோட இந்த ஒரு ஹெட்டிங் மாதிரி. இந்த டைட்டில் டிஃபைன் பண்றதுக்கு தான் அந்த அந்த டைட்டில்ல நம்ம என்ன எழுதுறோமோ, அது வந்து இங்க நமக்கு தெரியும். அத தான் சொல்றாங்க டைட்டில் ஆஃப் த வெப் பேஜ் அப்படின்னு சொல்லி. ஸோ இது வந்து ஹெட்ன்றது பேரண்ட் ஆஃப் மெட்டாடேட்டா. மெட்டாடேட்டாவுடைய அந்த டேக்ஸோட பேரண்ட் இது. இப்போ பாடின்னா என்னன்னு சொன்னா, இப்போ நீங்க இங்க பார்த்தீங்கல்ல, டைட்டில் வந்து இங்க வந்துருச்சு. இப்ப இந்த பாடின்றது இதுதான். இந்த பாடிக்குள்ள தான் நம்மளுடைய எல்லா கன்டென்ட்டும் இருக்கும். அப்போ இது என்ன சொல்றாங்க? பாடி பேரண்ட் ஆஃப் கன்டென்ட் டேக்ஸ். இந்த பாடின்ற டேக் இருக்கே, இதுதான் என்னன்னு சொன்னா, உள்ள இருக்க எல்லா கன்டென்ட் டேக்ஸோட பேரண்ட் வந்து இந்த பாடி தான். இதுக்குள்ள பாடிக்குள்ள எழுதுற எல்லா டேக்ஸ் தான் என்னன்னு சொன்னா, அது வேல்யூவான ஒரு கன்டென்ட் டேக்கா இருக்கும். இதுக்குள்ள நீங்க எத்தனையோ டேக்ஸ் எழுதியிருக்கலாம். இதுக்கு என்ன சொல்றாங்க? H1ன்னு ஒரு டேக் இருக்கா? அதுக்கு என்ன டேக்? அது வந்து ஹெட்டிங் டேக். அப்படின்ற மாரி H1 பேராகிராஃப் என்னென்ன டேக் இருக்கோ, அது எல்லாமே இந்த பாடிக்குள்ள தான் வரணும். இந்த பாடிய விட்டு வெளிய போச்சு அப்படின்னு சொன்னா, அது அந்த வெப் பேஜ்ல நமக்கு தெரியாது. அததான் இங்க சொல்றாங்க. நெக்ஸ்ட் எம்டிஎன் டாக்குமெண்டேஷன். பொதுவா நீங்க புரோகிராமிங்க படிக்கணும்னாலே, அதுல நீங்க டாக்குமெண்டேஷன் அதிகமா படிக்கிற போல வரும். அந்த டாக்குமெண்டேஷன்ல தான் என்ன செய்யும்னு சொன்னா, நெறைய அப்டேட் குடுப்பாங்க. அத படிச்சு தான் நீங்க ஒரு விஷயங்கள சரியா புரிஞ்சுக்க முடியும். அப்படின்னும்போது, இப்ப நீங்க ஆண்ட்ராய்ட் படிக்கணும்னா, அது ஆண்ட்ராய்டுன்னு சொல்லி ஒரு தனி வெப்சைட் இருக்கும். அதோடைய டாக்குமெண்டேஷன படிக்கிறதுக்கு. அதேபோல இப்போ HTML நம்ம படிக்கணும் அப்படின்னு சொன்னா, அதுக்கு வந்து இந்த எம்டிஎன் டாக்குமெண்ட்ஸ் அதாவது மொசில்லா டெவலப்பர் நெட்வொர்க் அந்த டாக்குமெண்டேஷன்ல உள்ள போனீங்கன்னா, HTML பத்தின எல்லா ரிசோர்ஸும் இருக்கும். HTML, CSS, JavaScript இதெல்லாம் எப்படி யூஸ் ஆகுது? ஏன் யூஸ் ஆகுது? எங்கெங்க யூஸ் பண்ணணும்? அப்படின்ற விஷயம்லாம் நீங்க எங்க போய் படிக்கணும்னா, இங்க தான் போய் படிக்கணும். ஸோ அது என்ன சொல்றாங்கன்னா, அஃபிஷியல் ரிசோர்ஸ் ஃபார் HTML. HTMLக்கு அஃபிஷியலான ரிசோர்ஸ் இது. இதுக்கு வந்து இது உள்ள நீங்க கைடு, டுட்டோரியல் எல்லாம் அதுக்குள்ள இருக்கும். நெறைய ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிள்ஸ் இன்க்ளூட்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ரியல் வேர்ல்ட் யூஸ். ரியல் வேர்ல்டோட அந்த யூஸ்க்காக வேண்டி நெறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். அதேபோல அப்டேட்டட் வித் லேட்டஸ்ட் HTML ஃபீச்சர். இதுல வர்றது எல்லாமே என்னன்னு சொன்னா, ஒரு அப்டேட்டடா தான் இருக்கும். எல்லாமே இதுவும் இந்த வேர்ல்டு வெர்ஷன்ல இருக்காது. எல்லாமே அப்டேட் பண்ண அந்த விஷயங்கள் தான் இருக்கும். ட்ரஸ்டட் பை டெவலப்பர்ஸ் வேர்ல்டு வைட். உலகத்துல இருக்க எல்லா டெவலப்பர்ஸாலயும் ட்ரஸ்ட் பண்றது இந்த ஒரு டாக்குமெண்டேஷன் இந்த வெப்சைட்ட தான் அவங்க பார்க்குறாங்க. இப்ப நம்ம அந்த வெப்சைட்குள்ள போகலாம். டெவலப்பர் அது அப்படியே காட்டிடுச்சு. உள்ள போனீங்கன்னா அத காட்டுது பாருங்க. ரெஃபரன்ஸ் இருக்கு, கைட்ஸ் இருக்கு. இதெல்லாம் போனீங்கன்னா HTML கைடு இருக்கும். இப்ப இத ரெஃபரன்ஸ்ல போறேன். HTMLக்குள்ள போறேன். போனேன்னு சொன்னா இத காட்டுது பாருங்க. இது பாருங்க எத்தன டேக்ஸ் இருக்கு. இந்த டேக்ஸ பத்தி எல்லாம் நீங்க படிக்கணும்னு சொன்னா, அத கிளிக் பண்ணீங்கன்னா, அந்த டேக்ஸ பத்தி படிக்கலாம். இப்ப நான் ஹெட்ன்ற அந்த டேக்க கிளிக் பண்றேன். உள்ள போனீங்கன்னா அது காட்டும். இந்த ஹெட்ன்ற HTML எலிமெண்ட்ஸ் கன்டெய்ன்ஸ் மெஷின் ரீடபிள் இன்ஃபர்மேஷன் அதாவது மெட்டா டேட்டா. எதோடைய மெட்டா டேட்டான்னு சொன்னா, அபௌட் த டாக்குமெண்ட் லைக் டைட்டில், ஸ்கிரிப்ட் இதோடைய மெட்டா டேட்டாவெல்லாம் டிஃபைன் பண்றதுக்கு யூஸ் ஆவத ஒரு டேக் தான் என்னன்னு சொன்னா, இந்த ஹெட்ன்ற HTML டேக் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணி சொல்றாங்க. அதே போல நீங்க HTML படிக்கணும், உள்ள இருக்க டேக்ஸ படிக்கணும், அடுத்தது CSSலாம் படிக்கணும்னா, இந்த ரிசோர்ஸஸ் வந்து ஒரு பெஸ்ட்டான ரிசோர்ஸஸ் நீங்க இதெல்லாமே படிக்கிறதுக்கு. சரி இது நம்ம இதுக்குள்ள வர்றதுக்கு இன்னொரு வழிய பார்ப்போம். இப்போ நம்மளுடைய VS கோடுக்குள்ள வந்துட்டோம். இந்த VS கோட்ல நான் போய் மேல ஹோவர் பண்றேன்னு வைங்களேன். இப்ப HTML போய் ஹோவர் பண்றேன். HTML ஹோவர் பண்ண உடனே மேல காட்டுது பாருங்க. இது சொல்லுது the HTML element represents the root of the HTML document. இந்த HTML டாக்குமெண்ட் உடைய ரூட்ட ரெப்ரசன்ட் பண்றது தான் இந்த HTML அப்படின்ற டேக் அப்படின்னு சொல்லுது. சரி இது உனக்கு யாருப்பா சொன்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது சொல்லுது எனக்கு MDN ரெஃபரன்ஸ்ல இருந்து நான் எடுத்து சொல்றேன் அப்படின்னு சொல்லுது. அதே போல இப்போ ஹெட்ன்ற டேக்ல போறேன்.
ஹெட்னா என்ன அப்படின்னு சொல்லுது. எங்கேருந்து நான் சொல்றேன்? எம்டிஎன் ரெஃபரன்ஸ் சொல்றேன். ஓகே அப்படியா? எனக்கு அங்க கூட்டிக்கிட்டு போ அப்படின்னு சொன்னா, நம்ம அங்க கிளிக் பண்ணோம்னு சொன்னா, நம்ம இது வந்து என்ன செய்யும்னு சொன்னா, அங்க கூட்டிக்கிட்டு போயிடும். கூட்டிக்கிட்டு போய் ஹெட்ன்ற அந்த விஷயத்த பத்தி நமக்கு எல்லாத்தையும் படிச்சுக்கலாம். இது ஒரு ஈஸி வே உள்ள வரதுக்கு. நம்ம அத படிக்கிறதுக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து என்னன்னு சொன்னா, கமெண்ட்ஸ். கமெண்ட்ஸ்ன்ற கான்செப்ட் என்னன்னு சொன்னா, நாம கோட் எழுதிக்கிட்டே இருக்கோம். கோட் எழுதிக்கிட்டே இருக்கும்போது ஒரு காம்ப்ளக்ஸான ஒரு ஒரு சப்ஜெக்ட் வருது. அந்த இடத்துல கோட்ல ஒரு ஒரு இடம் வருது. அந்த இடத்த வந்து நாமளும் படிக்கணும். மத்த டெவலப்பர்ஸும் அத புரிஞ்சுக்கிறதுக்கு போல நம்ம அத எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். அத குறிப்பிட்டு நம்ம காட்டணும் அப்படின்னு சொன்னா, அத நம்ம ஒரு நோட்ஸ் எடுக்கிற போல ஒரு நோட்ஸ் எடுப்போம் இல்லையா? அதே போல கோட்ல ஒரு நோட்ஸ் எடுத்து எழுதுறது போல தான் அந்த கமெண்ட்ஸ் அப்படின்ற யூஸ் ஆகுது. இந்த கமெண்ட்ட நீங்க அங்க டைப் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், அந்த கமெண்ட்ட மட்டும் அது ரீட் பண்ணாது. மெஷின் என்ன செய்யுதுன்னா ரீட் பண்ணாது. அது இந்த கமெண்ட்ன்ற இந்த விஷயம் இந்த கான்செப்ட்ட எதுக்கு யூஸ் பண்றோம்னு சொன்னா, ஒரு ஹியூமனோட கன்செப்ஷன்க்காக வேண்டி தான். ஒரு ஹியூமனுக்கு புரியணும். அ அ அந்த ஒரு ஹியூமனுக்கு அந்த கோடு புரியணும்னு சொல்லி தான் அந்த கமெண்ட்டே யூஸ் பண்றோம். மெஷின் என்ன செய்யாதுன்னு சொன்னா, அந்த கமெண்ட்ட ரீடே பண்ணாது. அதான் சொல்றாங்க. இந்த கமெண்ட் எதுக்காக யூஸ் பண்றாங்க? யூஸ்டு டூ ஆட் நோட்ஸ் இன் த HTML கோட். HTML கோட்ல நம்ம ஒரு நோட்ஸ் எழுதுறது போல ஒரு விஷயத்துக்காக வேண்டி இந்த கமெண்ட்ஸை யூஸ் பண்றோம். நாட் டிஸ்ப்ளேட் ஆன் த வெப் பேஜ். இது என்ன செய்யாதுன்னு சொன்னா, நம்ம இந்த கோட்ல எழுதுற அந்த அந்த கோட் என்ன செய்யாதுன்னு சொன்னா, வெப் பேஜ்ல டிஸ்ப்ளேவே ஆவாது. ஸோ அதான் சொல்றாங்க, அந்த சின்டாக்ஸ் எப்படி இருக்குன்னு சொன்னா, இங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு பிராக்கெட் ஓப்பன் ஆகுதா? ஒரு எஸ்கலேட்டர் மாதிரி இருக்கா? 2 ஐஃபோன் போட்டோம்னா, உங்களுக்கு கமெண்ட்ஸ் ஓப்பன் ஆயிடும். இது எப்படி க்ளோஸ் ஆகும்ன்னு சொன்னா, 2 ஐஃபோன் போட்டு 2 இந்த பிராக்கெட் இருக்கா? இது இருந்ததுன்னு சொன்னா க்ளோஸ் ஆயிடும். இதுக்குள்ள இருக்க எந்த வார்த்தையும் என்ன செய்யாதுன்னு சொன்னா, உங்களுக்கு வெப் பேஜ்ல தெரியவே தெரியாது. அந்த கோட் எடிட்டரும் அத ரீடே பண்ணாது. இது யாருக்கு ரீட் பண்ணும்னு சொன்னா, ஹியூமன் ரீட் பண்றதுக்காக வேண்டி எழுதப்படுற ஒரு விஷயம். ஹெல்ப்ஃபுல் ஃபார் கோட் ஆர்கனைசேஷன். கோட வந்து ஆர்கனைஸா பண்றதுக்கு இது வந்து கமெண்ட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது. கேன் பி மல்டி லைன் ஆர் சிங்கிள் லைன். சிங்கிள் லைனுக்கும் நீங்க கமெண்ட் பண்ணலாம். அதே போல மல்டி லைனுக்கும் கமெண்ட் பண்ணலாம். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம் வாங்க. இப்ப நான் என்ன செய்றேன்? நான் என்ன சொன்னேன்? பாடிக்குள்ள தான் என்ன செய்யணும்னு சொன்னா, கன்டென்ட் உடைய டேக்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொன்னேனா, இந்த ஹெட்டுக்குள்ள இருக்கிறது எல்லாமே என்ன சொன்னா, அந்த டைட்டிலோட சேர்ந்துரும். டைட்டிலோட இருக்கிற விஷயம். இந்த பாடிக்குள்ள நம்ம எழுதுற இந்த இந்த கன்டென்ட்ஸ் தான் என்ன செய்யும்னு சொன்னா, நமக்கு வெப் பேஜ்ல ஷோ ஆகும் இல்லையா? நான் இப்ப என்ன எழுதுறேன்னு சொன்னா, ஒரு ஹெட்டிங் மாரி போட்டுக்கிறேன். H1ன்னு எழுதி நான் வந்து டேப் அமுக்குனனாலே அது ஆட்டோ கம்ப்ளீட் பண்ணிடும். இங்க பாருங்க ஓப்பனிங் டேக் வந்துருச்சு. எனக்கு குளோசிங் டேக் வந்துருச்சு. இதுக்கு நடுவுல எழுதுறது தான் அந்த கன்டென்ட் ஓகேவா? நமக்கு இந்த ஐடி இந்த விஎஸ் கோட்ல இது வந்து ஒரு பெனிஃபிட் இது. ஆட்டோ கம்ப்ளீட் பண்ணி குடுத்தோம்னா அதிகமா நமக்கு வேலை இருக்காது. ஓகேங்களா? இதுக்குள்ள நம்ம என்ன எழுதலாம்ன்னு சொன்னா, ஹலோ வேர்ல்டுன்னு எழுதலாம். ஹலோ வேர்ல்டுன்னாலே அது பொதுவா எல்லா கோடர்ஸும் கோடிங் ஜர்னி ஆரம்பிக்கும்போது எழுதுற ஒரு விஷயம். நாம அத மறந்துட்டோம் எழுதுறதுக்கு முன்னாடியே. அத நம்ம இப்ப எழுதிக்கலாம். நான் கேப்ஸ்ல எழுதிக்கிறேன். ஹலோ வேர்ல்ட் 1 அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். அதே போல இன்னொரு ஹெட்டிங்கும் நான் அப்படியே எழுதிக்கிறேன். H1 எழுதி டேப் அமுக்குனோம்னா, அது ஆட்டோ கம்ப்ளீட் ஆயிடும். இதுக்கு நான் என்ன சொல்றேன்னா, ஹலோ வேர்ல்ட் 2ன்னு எழுதுறேன். அடுத்த ஹெட்டிங்ல ம் ஹலோ வேர்ல்ட் 3ன்னு எழுதுறேன். ஓகேங்களா? இப்போ இத நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ரன் பண்ணி பார்த்தா எனக்கு வெப்சைட் இல்ல எங்க ப்ரௌசர்ல இங்க வந்துடுச்சு. 1, 2, 3 ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லி. இப்ப நான் என்ன செய்றேன்னு சொன்னா கமெண்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து சிங்கிள் லைன் கமெண்ட் பண்றேன். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஆ ஃபர்ஸ்ட்டு பிராக்கெட் போட்டுக்கிறேன். அடுத்தது எஸ்கலேட்டரி மார்க் போட்டுக்கிறேன். அடுத்தது 2 ஹைஃபன் போட்டேன்னா, கமெண்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்ப நடுவுல எங்க கோடு காட்டுதுங்க இல்லையா? 2 ஹைஃபன்க்கு அப்புறம் தான் ஒரு கன்டென்ட் வரணும். ஓகேங்களா? அப்ப நான் என்ன செய்றேன்? நான் என்ன செய்றேன்னு சொன்னா, இந்த H1ன்னு இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் ஹெல்லோ வேர்ல்ட் 1 அதுக்குள்ள நான் என்ன செய்றேன்னு சொன்னா, அத போட்டுக்கிறேன். இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா, சிங்கிள் லைன் கமெண்ட்ன்றது இதுதான். இந்த சிங்கிள் லைன் நீங்க கமெண்ட் பண்ணணும்னு சொன்னா, இங்க அந்த கமெண்ட்ட ஓப்பன் பண்ணி, இங்க குளோஸ் பண்ணிட்டீங்க. அந்த கன்டென்ட் முடியும்போது குளோஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா, இது சிங்கிள் லைன் கமெண்ட். இதே நான் என்ன செய்றேன்னு சொன்னா, இப்ப பாருங்க நான் இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். ரன் பண்ணி காட்டணும்னு சொன்னா, பாருங்க ஹெல்லோ வேர்ல்ட் 1 காணோம். அந்த கோட ரீடே பண்ணல அது. ஹெல்லோ வேர்ல்ட் 2, ஹெல்லோ வேர்ல்ட் 3 மட்டும் தெரியுது.
அப்போ இதுதான் அந்த பெனிஃபிட்ன்னு சொல்றது. நம்ம இந்த கோடு வந்து ரீடே பண்ணாது. ஒரு ஹியூமன் ரீட் பண்றதுக்காக வேண்டி எழுதப்படுறது தான் இந்த கமெண்ட்ஸ் அப்படின்றது. ஒரு நம் மத்தவங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும் ஒரு கோட அப்படின்னு சொன்னா, நம்ம இத வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மல்டிபிள் லைன் கமெண்ட் அப்படின்னா என்னன்னு சொன்னா, எனக்கு இந்த 2 லைனும் கமெண்ட் ஆகணும் அப்படின்னா, இங்க போச்சு நான் என்ன செஞ்சுக்கிறேன், அத பேஸ்ட் பண்ணிக்கிறேன். போட்டேன்னு சொன்னா இந்த 2 லைன் என்ன ஆயிடுச்சு, எனக்கு வந்து இப்போ கமெண்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பார்த்தா ரீட் பண்ணல. கடைசியில இருக்க அந்த ஹெலோ வேர்ல்டு 3 மட்டும் ரீட் பண்ணியிருக்கு. இதுதான் வந்து கமெண்ட்ஸோட பெனிஃபிட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து கேஸ் சென்சிட்டிவிட்டி. பொதுவா நீங்க புரோகிராமிங் லாங்குவேஜஸ் எடுத்துட்டீங்கனாலே, அது வந்து அதுல வந்து சென்சிட்டிவிட்டி இருக்கும். சென்சிட்டிவிட்டினா நீங்க இந்த வேர்ட்ஸ் தான் இந்த கேஸ தான் நீங்க யூஸ் பண்ண முடியும். சின்ன லோவர் கேஸ் தான் யூஸ் பண்ண முடியும். அப்பர் கேஸ் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு புரோகிராமிங் லாங்குவேஜ்ல இருக்கும். இப்போ இந்த HTML பொறுத்தவரைக்கும் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, HTML இஸ் எ HTML இஸ் கேஸ் சென்சிட்டிவ். அதாவது இது வந்து சென்சிட்டிவ் இல்ல. இது வந்து இன்சென்சிட்டிவ். அதாவது நீங்க லோவர் கேஸும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க அப்பர் கேஸும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நீங்க சின்ன ஏபிசிடியும் எழுதிக்கலாம். பெரிய ஏபிசிடியும் எழுதிக்கலாம். அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அதனால என்ன செய்யுதுன்னா, கோட்ல ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படாது. அதேதான் ஆட்ரிபியூட்க்கும் சொல்றேன். ஆட்ரிபியூட்னா என்ன சொல்லி பின்னாடி பார்ப்போம். ஆட்ரிபியூட்க்கு அதே தான் சொல்றாங்க. இது வந்து இன்சென்சிட்டிவ். இது வந்து சென்சிட்டிவ் கிடையாது. இது இன்சென்சிட்டிவ். நீங்க ஸ்மால் லெட்டர்லயும் எழுதிக்கலாம். பிக் லெட்டர்லயும் எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பெஸ்ட் பிராக்டிஸ் என்னன்னு சொன்னா, யூஸ் லோவர் கேஸ் ஃபார் கன்சிஸ்டன்சி. இந்த லோவர் கேஸ் இருக்கு இல்லையா? இத நம்ம யூஸ் பண்றது தான் ஒரு பெஸ்ட் பிராக்டிஸா இருக்கும். நீங்க கோட் எழுதும்போது எப்பவுமே லோவர் கேஸ்ல எழுதுங்க. அப்பர் கேஸ்ல எழுதாதீங்க. அது ஒரு பெஸ்ட் பிராக்டிஸ் கிடையாது. நீங்க வேற வேற லாங்குவேஜ் மாறும்போது அது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடும். கோட்ல வந்து நிறைய எரர்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால இந்த லோவர் கேஸே யூஸ் பண்ண பழகிக்குங்க. ஓகேங்களா? கங்ராச்சுலேஷன்ஸ். நம்ம என்ன செஞ்சுட்டோம்னு சொன்னா, லெவல் 1 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். லெவல் 1ல நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு ரிவிஷன் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங் அப்ல என்ன பார்த்தோம்? ஒரு டெக்ஸ்ட் எடிட்டரை வச்சு நம்ம அதில எப்படி கோட் எழுதி அத எக்ஸிக்யூட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ப்ரௌசர்ல. ஃபைலோட எக்ஸ்டென்ஷன்ஸ எப்படி VS கோட்ல ஓப்பன் பண்றது அப்படின்னு பார்த்தோம். அதாவது ஓப்பனிங் த ப்ராஜெக்ட் இன் VS கோட். VS கோட்ல நம்ம எப்படி அத ப்ராஜெக்ட்ட ஓப்பன் பண்றது பார்த்தோம். இண்டெக்ஸ் டாட் HTML உடைய அதோடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தது பேசிக்ஸ் ஆஃப் HTMLல டேக்ஸ்னா என்ன? ஓப்பன் டேக்னா என்ன? குளோசிங் டேக்னா என்ன? அதுக்குள்ள என்ன கன்டென்ட், எலமெண்ட் அதெல்லாம் பார்த்தோம். அடுத்தது எமட். இந்த எஸ்கலமேட்டரி மார்க்க யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கோட ரெடி பண்றது அப்படின்றத பார்த்தோம். அதேபோல HTML பேசிக் அந்த HTML பேஜோட பேசிக்க பத்தி பார்த்தோம். எம்டிஎன் டாக்குமெண்டேஷன பத்தி பார்த்தோம். அதேபோல கமெண்ட்ஸ எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்த்தோம். கேஸ் சென்சிட்டிவிட்டினா என்ன அப்படின்னு சொல்லி சொல்லிக் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்வோம்னு சொன்னா, இதுவரைக்கும் சொல்லிக் கொடுத்தேன் இல்லையா? இதுவரைக்கும் சொல்லிக் கொடுத்தத வச்சு ஒரு சின்ன ப்ராஜெக்ட் என்ன செய்யுங்கன்னு சொன்னா, நீங்க முதல்ல செய்யுங்க. என்ன செய்யுங்கன்னு சொன்னா, கிரியேட் எ நியூ ப்ராஜெக்ட் வித் index.html அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல கிரியேட் பண்ணி, அதில என்ன செய்யுங்கன்னு சொன்னா, எமட் அப்படின்ற அந்த கான்செப்ட்ட யூஸ் பண்ணி கோட் ஜெனரேட் பண்ணி, அதில ஒரு பேராகிராஃப் எழுதுங்க. சின்ன பேராகிராஃப் என்னன்னு சொன்னா, ஐ அம் லேர்னிங் வித் இவர் வந்து பிரசாந்த் சார்ன்னு சொல்லி அவர் போட்டிருக்காரு. நம்ம அவரோட கோட தானே யூஸ் பண்ணிக்கின்னு இருக்கோம். அவர் பேர் போட்டிருக்காரு. இங்க நம்ம பேர போட்டுக்கலாம். நான் என் பேர போடுறேன். நீங்க உங்க பேர போட்டுக்கங்க. எழுதுங்க. அதுல வந்து கமெண்ட்ஸ யூஸ் பண்ணுங்க. கமெண்ட்ஸ எப்படி செய்யணும்னு சொன்னேன் இல்லையா? அத யூஸ் பண்ணி, அதுல இன்னும் என்ன என்ன செய்யுங்கன்னு சொன்னா, கேஸ் இன்சென்சிட்டிவ அதுல இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. கேஸ் இன்சென்சிட்டிவ்னா என்னன்னு சொல்லி சொல்லிக் குடுத்துருக்கேன். அது என்னன்னு சொல்லி நீங்க பாருங்க. ஓகேங்களா? நான் அப்படியே பாஸ் பண்றேன். நீங்களும் என்ன செய்யுங்கன்னு சொன்னா, பாஸ் பண்ணிட்டு நீங்க அந்த நீங்க அந்த ப்ராஜெக்ட்ட போய் பண்ணுங்க. என்னங்க பண்ணி முடிச்சுட்டீங்களா? சரி நம்ம லைவாவே ஒண்ணு சின்னதா பண்ணுவோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, கிரியேட் எ நியூ ப்ராஜெக்ட் வித் index.html. index.htmlன்னு சொல்லி ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். இதுல என்ன சொல்லியிருக்காங்க, எம்மட்ட வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன செய்வோம், முதல்ல எம்மட் எம்மட்ட இம்ப்ளிமெண்ட் பண்ணி நான் என்டர் தட்டுறேன். ஒரு பேசிக்கான கோட் வந்து எனக்கு ஜெனரேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஜெனரேட் ஆயி, அடுத்து என்ன சொல்றாங்க,
ஒரு பேராகிராஃப் மாரி எழுத சொல்றாங்க. அந்த பாடியில தான் என்ன செய்வோம், நம்மளுடைய அந்த கன்டென்ட் இருக்கும் இல்லையா? பாடியில போய் என்ன செய்யலாம், சும்மா பேராகிராஃப் எழுதுறதுக்கு நான் பின்னு டைப் பண்ணி என்டர் தட்டின உடனே எனக்கு ஆட்டோ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இதுக்குள்ள நம்ம என்ன செய்வோம்னு சொன்னா கன்டென்ட் எழுதுவோம். என்ன கன்டென்ட் எழுதலாம்? என்னுடைய பேரை நான் போடுறேன். நீங்க உங்க பேரை போடுங்க. என்ன போட்டிருக்கேன்? ஐ எம் லேர்னிங் வித் தாவூத் ஷெரீஃப். என் பேர் வந்து தாவூத் ஷெரீஃப். இப்போ என்ன செஞ்சுட்டோம்? தேர்டும் முடிச்சிட்டோம். ஒரு பேராகிராஃப் எழுதிட்டோம். அதில் என்ன சொல்லியிருக்காங்க, நெக்ஸ்ட்டு கமெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ கமெண்ட் நம்ம எப்படி பண்ணுவோம்? ஒரு ப்ராக்கெட்டு நான் ஓப்பன் பண்ணுறேன். பண்ணி 2 ஹைஃபன் போடுறேன். நடுவில் எஸ்கலேட்டரி மார்க் இருக்குங்களா, இங்கே வந்து போட்டோடனே கமெண்ட் ஆயிடுச்சு. என்ன செய்யணும்? நமக்கு சிங்கிள் லைன் தான் கமெண்ட் ஆகணும். இந்த பேராகிராஃப் மட்டும் தான் கமெண்ட் ஆகணும் இல்லையா? இதை என்ன செஞ்சுக்கலாம், க்ளோஸ் பண்ணிக்கலாம். 2 ஹைஃபனை போட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணேன்னு சொன்னால் இங்கே வந்து எனக்கு சிங்கிள் லைன் மட்டும் கமெண்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? 4th முடிச்சிட்டோம். 5th என்ன சொல்லியிருக்காங்க, ஆல்சோ யூஸ் கேஸ் இன்சென்சிட்டிவ். அதாவது டேக்ஸில் பொதுவாக என்ன செய்யுங்கன்னு சொன்னால் ஸ்மால் லெட்டர் மட்டும் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் கேஸ் இன்சென்சிட்டிவ்னா HTML கோடில் பொதுவாக இது வந்து இன்சென்சிட்டிவானது. நீங்கள் இந்த ஹெட்டுன்றதை நீங்கள் அப்பர் கேஸ்லேயும் எழுதலாம், லோவர் கேஸ்லேயும் எழுதலாம். ஆனால் பெஸ்ட்டு ப்ராக்டிஸ் வந்து லோவர் கேஸ். நம்ம என்ன செஞ்சுருக்கோம், இங்கே பொதுவாகவே எல்லாமே என்ன செஞ்சுருக்கோம், ஆட்டோவாக லோவர் கேஸ்லேயே ஜெனரேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இந்த 5ம் நம்ம இங்கே செஞ்சு முடிச்சிட்டோம். சிம்பிள் ஃபஸ்ட்டு ஸ்மால் ப்ராஜெக்ட். ஓகேங்களா? நம்மளுடைய இந்த லெவல் 1 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னால் நெக்ஸ்ட்டு நம்ம லெவல் 2ல பார்க்கலாம். ஸோ நான் கண்டினியூவாக லேர்ன் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. கண்டினியூவாக லேர்ன் பண்ணுங்கள்.